வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். தைரியம் இருந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள். மத்தும பண்டார சவால். சிறையில் மோசமாக நடத்தப்படும் சுரேஷ் சாலே. கம்மன் பிளவின் கருத்துக்கு போலீசார் வழங்கிய பதில். நாட்டை பொறுப்பேற்க தயார். 2029 நடக்கப் போகும் ஆட்சி மாற்றம் தொடர்பில் ராஜித அதிரடி அறிவிப்பு. மாகாண சபை தேர்தலை அரசு திட்டமிட்டு தள்ளி போடுகிறது. சஜித் சாடல். முடக்கப்பட்ட ஈரான் சொத்துக்கள் குறித்து அமெரிக்காவின் அதிரடி திட்டம். டொனால்ட் டிரம்பின் குடியேற்ற கொள்கை செல்லாது. அமெரிக்க நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. இனி விரிவான செய்திகள். ஆளுங்கட்சியானது தேர்தலை நடத்துவதற்கு அஞ்சி கிராமங்களுக்குள் கூட செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரான ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்திருக்கின்றார். அரசாங்கத்திற்கு தைரியம் இருந்தால் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்தி மக்களின் ஆதரவை அளவிட்டு காட்டுமாறு ரஞ்சித் மத்தும பண்டார சவால் விடுத்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்றிருக்கக்கூடிய ஊடகவியலாளர் மாநாட்டின் போது இதனை தெரிவித்தார். டாலரின் பெறுமதியை கட்டுப்படுத்தியதாக அரசாங்கம் கூறிக்கொள்கிறது. ஆனால் இன்று டாலரின் பெறுமதி 348 ரூபாயையும் தாண்டி சென்றுள்ளது. இதன் காரணமாக நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் சீனி, பருப்பு, பால்மா உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் சுமார் 100% அதிகரித்துள்ளன. அரசாங்கத்தால் டாலர் பெறுமதி உயர்வை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அது மாத்திரமன்றி நமது நாட்டின் பிரதான ஏற்றுமதி துறையான ஆடை தொழில்துறைக்கு அமெரிக்கா சில மாதங்களுக்கு முன்னர் 20% வரியை விதித்துள்ளதுடன் கடந்த வாரம் மேலும் 12.5% வரியை விதித்துள்ளது. இதை பற்றி அரசாங்கத்தில் எவரும் பேசுவதில்லை. ஆடைத்துறை மட்டுமன்றி நமது நாட்டின் ரப்பர் பாலில் இருந்து தயாரிக்கப்படும் தயாரிப்புகளையும் அமெரிக்காவே அதிகம் கொள்வனவு செய்கிறது. புதிய வரி விதிப்பினால் நாட்டின் ரப்பர் விலைக்கு ஆடை தொழில்துறைக்கும் பெரும் ஆபத்து ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது என்று தெரிவித்தார். முன்னாள் அரச புலனாய்வு சேவை பணிப்பாளரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேஷ் சாலேவை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த போது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய உபசரிப்பு குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான உதயன் கம்மன் பிள்ளை தெரிவித்த கருத்துக்களை இலங்கை போலீசார் திட்டவட்டமாக மறுத்திருக்கின்றனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் உளவுத்துறை தலைவர் சுரேஷ் சாலே மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படுவதாக அவருடைய குடும்பத்தினர் தன்னிடம் தெரிவித்ததாக உதயன் கம்மன் பிள்ளை ஒரு ஊடக சந்திப்பில் கூறினார். தரையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு செய்தித்தாளின் மீது சாலேவிற்கு சிறிதளவு சாதம் மற்றும் முள்ளங்கி குழம்பு பரிமாற்றப்பட்டதாகவும் அதை அவர் எடுக்க முயன்ற போது அந்த உணவு தரையில் விழுந்துவிட்டதாக கம்மன் பிள்ளை குற்றம் சாட்டினார். மேலும் இந்த சம்பவம் சாலேவை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளதாகவும் அதன் காரணமாக அவர் உணவு, தண்ணீர் மற்றும் மருந்துகளை மறுத்து உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருப்பதாக கூறினார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த போலீசார் சாலே தாக்கப்பட்டார் அல்லது மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டார் என்ற குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்று கூறியுள்ளனர். காவலில் உள்ள பிற சந்தேக நபர்களைப் போலவே சாலேவும் நடத்தப்பட்டதாகவும் அவருக்கு எந்தவிதமான சிறப்பு சலுகையோ அல்லது புறக்கணிப்போ வழங்கப்படவில்லை என்றும் போலீசார் குறிப்பிட்டனர். எழுப்பப்பட்ட விவகாரங்கள் தற்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் சரிபார்க்கப்படாத கூற்றுக்களின் அடிப்படையில் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு வெளியே பொது அறிக்கைகளை வெளியிடுவது முறையற்றது என்று அந்த அறிக்கை மேலும் குறிப்பிட்டுள்ளது. கம்மன்பில முன்வைத்த குற்றச்சாட்டுகள் உண்மை நிலவரத்தின் அடிப்படையில் அமையவில்லை என்றும் முன்னாள் உளவுத்துறை தலைவர் மீது எந்தவிதமான மனிதாபிமானமற்ற நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் போலீசார் மீண்டும் வலியுறுத்தியிருந்தனர். இலங்கையில் 2029 ஆண்டிற்கு முன்னரே ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் ஜனாதிபதியாவார் என்றும் நாட்டின் நலனுக்காக அந்த சவாலை அவர் ஏற்பார் என்றும் முன்னாள் அமைச்சரான ராஜித சேனரத்ன தெரிவித்திருக்கின்றார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியிருக்கக்கூடிய நேர்காணலின் போதும் இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் அவர் தெரிவித்ததாவது: இலங்கை இரண்டாவது தடவையும் வங்குரோத்து நிலையை அடைந்துள்ளதால் அதிலிருந்து மீண்டெழுவது மிகவும் கடினம் என ரணில் விக்ரமசிங்கே ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே அவ்வாறானதொரு துரதிருஷ்டவசமான நிலைமை ஏற்படுவதற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கவிடம் ஆட்சி ஒப்படைக்கப்பட்டால் அவர் சர்வதேச நாடுகளுடன் பேச்சு நடத்தி நாட்டுக்காக சிறந்த பலன்களை பெற்றுக் கொடுப்பார். மக்களிடம் உண்மைகளை கூறிக்கொண்டே ஆட்சியை பொறுப்பேற்க வேண்டும். தம்மால் நெருக்கடிகளை தீர்க்க முடியும் என்பதை செயலில் காட்டிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்கே மட்டுமே ஆவர்.
அவருடைய பொருளாதார மீட்சி திட்டங்கள் சர்வதேச நாடுகளின் பிரதிநிதிகள் கூட பாராட்டியுள்ளனர். நாட்டை மீண்டெடுக்கும் இந்த முக்கியமான பயணத்தில் ரணில் விக்ரமசிங்க நிச்சயம் இணைந்து கொள்வார். தேவைப்பட்டால் அவரை பலவந்தமாகவேனும் நாம் மீண்டும் அழைத்து வருவோம். பொருளாதார நெருக்கடியை மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கட்டத்தில் நாட்டில் மீண்டும் ஒரு புரட்சி வெடிக்கும். கடுமையான பொருளாதார பின்னடைவை சந்தித்த கிரீஸ் நாட்டில் குறுகிய காலத்தில் 4 தடவைகள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இலங்கையிலும் தற்போது புதியதொரு அரசியல் கலாச்சாரமே நிலவுகிறது. எனவே 2029ஆம் ஆண்டிற்கு முன்னரே ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஜனாதிபதியாக பதவியேற்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளன என்று தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளினால் தற்போதைய அரசாங்கம் அச்சமடைந்திருப்பதாகவும் இதன் காரணமாகவே மாகாண சபை தேர்தலை நடத்துவது திட்டமிட்டு தள்ளி போட்டு வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த உறுப்பினர்களுடனான விசேட சந்திப்பின் போது இந்த விடயத்தை எதிர்க்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார். மாகாண சபைகளை ஒத்திவைக்கும் கோழைத்தனமான அனுரவின் வெறுகி தோற்கடிப்போம் என்ற கருப்பொருளின் கீழ் இந்த விசேட கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடந்த பொதுத் தேர்தலுக்கு பின்னரான மிக குறுகிய காலப்பகுதிக்குள் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு சுமார் 23 லட்சம் வாக்குகள் வரை மக்கள் மத்தியிலிருந்து கை நழுவி போயுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் ஆளுங்கட்சி மக்கள் மத்தியில் செல்வாக்கு சரிந்துள்ளதை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இந்த தேர்தல் முடிவுகளின் அதிர்ச்சியினால் ஏற்பட்டுள்ள அச்சம் காரணமாகவே மாகாண சபை தேர்தலை நடத்த தற்போதைய ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசு தயங்குவதாக அவர் குறிப்பிட்டார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கவும் மாகாண சபை முறைமைகளை மீண்டும் செயல்திறன் மிக்கதாக மாற்றவும் இந்த தேர்தல் ஒத்திவைப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒன்றிணைந்து போராட வேண்டும் என முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு சஜித் பிரேமதாச அழைப்பு விடுத்துள்ளார். குவைத் மற்றும் பஹ்ரைன் நாடுகள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணைகளை தொடர்ந்து அமெரிக்காவினால் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானிய சொத்துக்களை வளைகுடா நாடுகளின் புனரமைப்பு பணிகளுக்காக பயன்படுத்துவதற்கு அமெரிக்க அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் ஃபெஷண்ட் ஈரானினால் வளைகுடா நட்பு நாடுகளுக்கு ஏற்கனவே ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்களின் மதிப்பை கணக்கிடுமாறு தன்னுடைய அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். எதிர்காலத்தில் ஏற்படும் சேதங்களை சரி செய்யவும் இந்த ஈரானிய சொத்துக்களை பயன்படுத்த வாஷிங்டன் பரிசீலிக்கும் என்று அந்த வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளது. 3 மாதங்களாக நீடித்து வரும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி ஒப்பந்தம் அமெரிக்காவினால் முடக்கப்பட்டுள்ள ஈரானின் $24 பில்லியன் சொத்துக்களை விடுவிப்பதிலேயே தங்கியுள்ளது என்று ஈரானின் உச்ச தலைவர் ஆலோசகர் மொக்ஷன் ரெஷாய் சர்வதேச ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அமெரிக்காவின் இந்த அதிரடி திட்டம் வெளியாகியுள்ளது. சனிக்கிழமையன்று ஹார்முஸ் நீர்நிலையில் கடல்சார் போக்குவரத்து அச்சுறுத்தலாக இருந்த ஈரானின் ட்ரோன்களை அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு சுட்டு வீழ்த்தியதுடன் ஈரானின் கடலோர ரேடார் தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தது. இதற்கு பதிலடியாக குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்தது. இதே நேரம் பாகிஸ்தான் பிரதமருடைய சிறப்பு கடிதம் ஒன்றை ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா முஜ்தபா கமேனியிடம் ஒப்படைக்க உள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்திருந்தது. அமெரிக்காவில் எரிபொருள் விலை உயர்வு காரணமாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர ஜனாதிபதி ட்ரம்ப் மீது உள்நாட்டு அரசியல் அழுத்தம் அதிகரித்து வருகிறது. ஈரானின் பெரும்பாலான ஏவுகணைகளை உற்பத்தி தளங்கள் அளிக்கப்பட்டு விட்ட போதிலும் அவர்களிடம் இன்னும் 21% முதல் 22% வரையிலான ஏவுகணைகள் எஞ்சியிருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்தார். உலக நாடுகளிடமிருந்து அமெரிக்காவிற்கு இடம்பெயர முற்படும் 39 நாடுகளை சேர்ந்த மக்களின் புகலிடம், பணி அனுமதி, கிரீன் கார்டு மற்றும் குடியுரிமை விண்ணப்பங்களை முடக்கி வைக்கும் வகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த குடியேற்ற கொள்கை சட்டவிரோதமானது என்று அமெரிக்க பெடரல் நீதிமன்றம் அதிரடியாக அறிவித்தல் விடுத்திருக்கிறது. கடந்த ஆண்டு நவம்பரில் வாஷிங்டனில் 2 தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள சம்பவத்தில் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த குடியேறி ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்க பாதுகாப்பு மற்றும் பின்னணி சரிபார்ப்பை காரணம் காட்டி ஆப்கானிஸ்தான், ஈரான், ஹைட்டி,
சோமாலியா, வெனிசுலா, சிரியா உள்ளிட்ட 39 நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவிற்குள் நுழைய முழுமையான மற்றும் பகுதி அளவிலான தடைகளை ட்ரம்ப் நிர்வாகம் விதித்தது. இதனால் சட்டப்பூர்வமாக விண்ணப்பித்த ஆப்பிரிக்க, ஆசிய, லத்தீன் அமெரிக்க மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோரின் விண்ணப்பங்களை அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்ற சேவை அமைப்பு எவ்வித முடிவும் எடுக்காமல் பல மாதங்களாக நிறுத்தி வைத்திருந்தது. இதனை எதிர்த்து குடியேற்ற ஆதரவு அமைப்புகளும் தொழிலாளர் சங்கங்களும் ரோட் தீவு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜோன் மெக்கனல் ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த நடவடிக்கை நாடாளுமன்ற விதிகளுக்கு எதிரானது என்று கூறி அதனை ரத்து செய்தார். விண்ணப்பதாரர்கள் எந்த தவறும் செய்யாத பட்சத்தில் அவர்கள் பிறந்த நாட்டின் அடிப்படையில் பாகுபாடு காட்டி அவர்களின் வாழ்க்கையை முடக்கி வைக்க அரசுக்கு சட்டபூர்வமான அதிகாரம் இல்லை என்றும் குடியேற்றத்திற்கு எதிரான உள்நோக்கத்துடன் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் கடுமையாக சாட்டினார். இந்த தீர்ப்பு முறையான வழிகளில் குடியேற காத்திருக்கும் பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டினருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.